உங்களோட பேர் என்னங்கக்கா? எங்கேருந்து வரீங்க? என்ன டிபார்ட்மெண்ட்? என்ன ரேங்க்? என்னோட பேர் வந்து பிரியதர்ஷினி. நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஓவரால் ரேங்க் வந்து 300. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். எப்போ இன்ஜினியரிங் முடிச்சிங்க? எப்போ? நான் 2019ல் வந்து பிஇ முடித்தேன். அப்புறம் 1 இயர் வந்து கோச்சிங் பிரமிட் ஐஎஸ் அகாடமியில் கோச்சிங் பண்ணேன். அங்கே வந்து கோவிட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணி எம்இ 2 இயர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியில் பண்ணேன். அப்புறம் திரும்ப எனக்கு கேம்பஸ் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, கவர்மெண்ட் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசை. ஸோ நான் வந்து திரும்ப வந்து 3 மந்த்ஸ் படித்தேன், சர்வேருக்கு படித்தேன். சர்வேர் எக்ஸாம் கிளியர் பண்ணேன். திரும்ப உடனே ஒரு 1 இயர் சர்வேராக ஒர்க் பண்ணேன். அகைன் நான் ஓவர்சியர்னு ஒரு எக்ஸாம் ஆர்டியில் கிளியர் பண்ணேன். திரும்ப 2 இயர்ஸ் வந்து ஓவர்சியராக ஒர்க் பண்ணேன். அகைன் நான் இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கிளியர் பண்ணி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம் எத்தனாவது முயற்சியில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க? நான் வந்து முடிச்சு எனக்கு கோவிட் வந்ததால ஒரு 2 இயர்ஸ் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல. நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமே கிளியர் பண்ணேன். ஆக்சுவலாக எழுதின ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணேன். நான் எனக்கு இன்டர்வியூவில் வந்து போயிடுச்சு. நான் இன்டர்வியூ வரைக்கும் வந்து அப்புறம் போயிடுச்சு. எனக்கு ஒரு 3 இயர்ஸ் எடுத்துச்சு அதுக்கப்புறம். டெக்னிக்கல் பேப்பர் பற்றி சொல்லுங்கள். அதுக்கு நம்ம எந்த மாதிரி தயாராகணும்? 10 யூனிட்ஸ் இருக்குது, எப்படி படிக்கலாம்ன்றதை சொல்லுங்கள். டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா காம்படிஷன் அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபுல்லாக ஜிஎஸ் தான் காம்படிஷனாக இருக்குது. டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் நான் அகாடமியில் படித்ததால எனக்கு கொஞ்சம் அவங்க வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. படிக்கிறத விட நிறையா கொஷின்ஸ் போட்டு பார்க்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் பார்க்குறேன். ஓகே. இப்போ அதில் 10 யூனிட் இருக்கு இல்லையா? இதுக்கு நம்ம அதீத முக்கியத்துவம் கொடுத்து அதிகம் அப்படின்னு பார்த்தா வந்து ஆக்சுவலாக ஒரு 2-3 யூனிட் எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங், சிபிஎம் அப்படின்ற சப்ஜெக்ட், அதெல்லாம் கம்ப்ளீட்டாக 10 கொஷின்ஸ் வந்து வருது. அதெல்லாம் வந்து தியரி சப்ஜெக்ட் தான் ஃபுல்லாக. அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்சிசி, ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து கடைசியாக பார்க்குறதே பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து நம்ம அந்த தியரி ஒரு 2-3 சப்ஜெக்ட் முடிச்சுட்டு ஆர்சிசி, ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக அவங்க வந்து கொஷின் வந்து ரொம்ப டீப்பாக போய் கேட்கறது இல்லை. ஒரு 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 10 கேட்குறாங்கன்னா ஒரு 8 கொஷின்ஸ் எல்லாரும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் கேட்குறாங்க. அதுவும் ப்ரீவியஸ் இயரில் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கு அதெல்லாம். ஸோ வந்து இந்த தியரி கொஞ்சம் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கூட நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் அப்படி தான் படித்தேன். இப்போ பிஒய்க்கு பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நம்ம கவர்மெண்ட் நடத்துகிற டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற பிஒய்க்கு மட்டும் பார்க்கணுமா, இல்லை அதர் ஸ்டேட்ஸும் பார்க்க வேண்டிய அவசியம்? இல்லை நான் நம்மளோடது மட்டும் தான் பார்த்தேன். நம்மளோடது மட்டும் பார்த்தாலே போதும், அதுவே எனஃபாக இருக்கும். ஏன்னா மற்றது பார்த்தது இல்லை. இதுவே எனஃபாக ஒரு 5 கொஷின்ஸ் 10ல் ஒரு 5 கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் வந்துடும். ஜிஎஸ் பேப்பருக்கு எந்த மாதிரி தயாராகணும்னு சொல்லுங்கள். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் நம்ம கிளியராக ஆப்டிடியூட் டெய்லி ப்ராக்டிஸில் இருந்தோம். இதெல்லாம் யூனிட் 9 அது மீன் அந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து இந்த தமிழ் கல்ச்சர் யூனிட் 9 இப்போ மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக அது யூனிட் 9ன்னு மாற்றிட்டாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று, யூனிட் 8ன்னு ஒன்று பழசு. நான் படிக்கும்போது யூனிட் 8ன்னு இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து யூனிட் 6ன்னு மாற்றிட்டதா சொல்கிறாங்க. அந்த ஒரு 4 சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தாலே இனஃபாக இருக்கும் அப்படின்னு. எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்கள். ஆப்டிடியூட் நான் ஆக்சுவலாக சுரேஷ் ஐஎஸ் அகாடமி யூடியூப்ல அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. அதை ஃபுல்லாக ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் மட்டும் தான் சார் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். ப்ரீவியஸ் இயர் டெய்லி ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன். இப்போ நீங்கள் டெக்னிக்கலுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க 1 டே ஸ்டடி பிளானில்? ஜிஎஸ்க்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க? நான் வந்து ஜிஎஸ்க்கு ஒரு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் தான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா டெய்லி பேசிஸில் வந்து ஜிஎஸ் கண்டினியூஸாக படித்தா ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். அதனால வந்து ஒரு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் தான் வந்து ஜிஎஸ் படிப்பேன். ஆப்டிடியூட் டெய்லி கண்டினியூஸாக மதியம் 1 ஹவர் போட்டு பார்த்துருவேன். மற்ற நேரத்தில் டெக்னிக்கல் ப்ளஸ் கொஷின் பேப்பர்ஸ் பார்ப்பேன் கொஞ்சம். இப்போ உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பருக்கு டெஸ்ட் பேட்ச்லாம் அவைலபிளாக இருக்கா? போட முடியும்? கண்டிப்பாக இருக்குது. பிரமிட் ஐஎஸ் அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேட்ச் தனியாகவே கொடுக்குறாங்க. ஆன்லைன் சோர்ஸில் இருக்குங்களா? ஆன்லைன்லேயும் இருக்குது சார், ஆன்லைன்லேயும் இருக்குது. எக்ஸாம் டைமில் வந்து கிராஷ் கோர்ஸ் தனியாக போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் தனியாக கொடுக்குறாங்க. எக்ஸாம் ஹாலில் எப்படி அணுகணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். எக்ஸாம் ஹாலில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நான் நர்வஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத வந்து முக்கியமாக பார்க்குறேன். அதே மாதிரி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் போன வாட்டி அப்படின்னா, கொஷின் பேப்பர் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். அதில் நான் நிறையா மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் ஒரு காமா எப்பயும் நம்ம போய் எப்படி எழுதுறோமோ அந்த மாதிரி எழுதிட்டு வந்தாலே ஒரு நார்மலாக இருக்கும். ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே நம்ம பாதி கொஷினை நான் தப்பு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பாதி கொஷின் தப்பு பண்ணிட்டேன்.
வந்து நீங்க டெக்னிக்கல் ஓரியன்டா சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறதால அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் ஆமா, கொடுக்குறாங்க. ஆமா. ஜிஎஸோட மார்க்ஸும் முக்கியம் இல்லையா? ஆமா. பேலன்ஸ் பண்றது ரெண்டுத்தையும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து டெக்னிக்கல் மட்டும் படிச்சா போதும் எனஃபா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி இல்ல. ஜிஎஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்க காரைக்குடி பார்த்தா தெரியும். முக்காவாசி சிவில் இன்ஜினியர்ஸ் அங்க தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஜிஎஸ்க்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஜிஎஸ்க்கு தான் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா குரூப் 2 படிச்சுட்டு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ஸ்ட்ரெயிட்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டுமே பார்த்துட்டு போய் எழுதுறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால ஜிஎஸ்க்கு நம்ம கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்றீங்களோ சொல்லுங்க. என்னது சார் புரியல? ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான மெசேஜ். கண்டினியூஸா ட்ரை பண்ணுங்க. எதுவும் கிவ் அப் பண்ணாதீங்க. ஏன்னா நான் 2019 பாஸ்ட் அவுட் தான். எனக்கு 2026ல தான் ஏஇ கிடைச்சிருக்கு. ஆனா நான் எப்பயுமே கிவ் அப் பண்ணதே இல்ல. எனக்கு சப்போர்ட்டா என் பேரண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அந்த மாரி உங்களுக்கும் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. கிவ் அப் பண்ணாம படிங்க எல்லாரும்.